ஆமேன். இப்போது உங்கள் இங்க வரவர்களை வரவழைப்பமாக அவர்கள் அழகான கவிதையோடு வந்து நிற்கிறார்கள். அவர்களை நாங்க கேட்டு மகிழ்வோம். கத்தருக்குள் அவர்களை நாங்கள் கூப்பிட்டு ஆசீர்வதிப்போமாக. Praise the Lord, Sister Mary. Praise Lord, praise Lord, sister, praise Lord. ஆமென். நேரத்தை ஒதுக்கி வைத்து சங்கம வானொலியில் வந்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கிருபைக்கு கவிதையை பகிர்ந்து கொடுக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். வேறுங்க சிஸ்டர் வந்து உங்களுடைய கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. நன்றி. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் உம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி கவியை சொல்கிறேன். நம் தேவன் சிறந்த சிற்பி. அவரது ஊழிய பணிக்காக அவர் தேர்ந்தெடுக்கும் மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். புயலாய் சீறி பாய்ந்தவனின் சிறகை பிடிக்கிறார். உடைக்க துணிந்தவனை உருவாக்க அழைக்கிறார். அடிக்க எழுந்தவனை அரவணைக்க வைக்கிறார். பொல்லாங்கு புரிய எழுந்தவனை போதிக்க வைக்கிறார். அதனால் தான் சகோதர ஊழியன் பவுல் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன். என் அன்பு உறவுகளுக்காய் என் நாமத்தை அறிவிக்கவும் எவ்வளவாய் பாடுபட வேணும் என்பதையும் தெரிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது. கரடு முரடான கல்லில் அழகு சிற்பம் செய்வதுதான் இந்த சிற்பியின் அழகு திறன். புயலாய் சீறி புறப்பட்டார் தமஸ்கு நோக்கி. வழியில் ஓர் ஒளி சந்திக்கும் வரை. இது விசித்திரம் அல்லவா? சுவிசேஷத்துக்காக அடிபடும் ஆட்கள் தேவை. அடித்தவனால் தான் அதிகம் அடிபடவும் முடியும். மனம் திரும்புதலுக்கு முன் வைராக்கியம் உள்ள பரிசேயரும் வேத பண்டிதருமாய் இருந்தார். மனம் திரும்பிய பின் புற ஜாதியாரின் அப்போஸ்தலராக விளங்கினார். அந்த நாட்டில் ஜெப ஆலயங்களிலும் சந்தை வெளிகளிலும் ஆவேச பிரசங்கங்களை நடத்தினார். இதை கண்ட மனித ஞானங்கள் இவரை கண்டதை பேசும் வாயாடி என்றனர். பல தத்துவ ஞானிகள் சந்தித்தும் வாதாடியும் இவரை வெல்ல முடியவில்லை. இது ஆவியானவர் கொடுத்த ஞானம் அல்லவா? இது ஆவியானவர் கொடுத்த ஞானம் அல்லவா? உயிருள்ள தேவனை விக்கிரகங்களுக்கு சமமாக்குவது தவறு என்றும், ஒரே ஒரு கடவுள் உண்டென்றும், உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு உண்டென்றும் முழங்கினார். அந்த உரை அவர்களுக்கு நகைப்புக்குள்ளாக்கியது. அங்குள்ள சிலரை மீட்க எவ்வளவு கடின போராட்டம்! தீயில் அகப்பட்டவர்களை மீட்பது போன்று கடின உழைப்பல்லவா அது? என் அன்பு உறவுகளே, உலகம் நம்மையும் எப்படியும் அழைக்கட்டும். இன்றைய தேவை இத்தகைய பவுல்களே. இன்றைய தேவை இத்தகைய பவுல்களே. நரகமும் அறிந்திருந்த பவுல் அல்லவா? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் ஜார்? இன்றைய உச்சி நட்சத்திர பிரசங்கியாளர்களையும் பாதாளம் அறிகிறது. பவுலை அறிந்தது போலல்ல அது. பவுலை கண்டு நடுங்கியாது இன்றைய பரிவாரங்களை கண்டு நகைக்கிறது. நாடகம் போடுகிறவள் முன் அதுவும் நாடகம் போடுகிறது. விரட்டுவோராக காட்டுவோர் முன் அதுவும் ஓடுவதாக காட்டிக் கொள்கிறது. எப்படியும் தனது கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை அது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கே பாதாளத்தின் கோபுரங்களை நடுங்க வைக்கும் பவுல்கள்? எங்கே பாதாளத்தின் கோபுரங்களை நடுங்க வைக்கும் பவுல்கள்? அத்தகைய ஊழியர்களுக்காக வேத வசனங்கள் இனியும் காத்து கிடக்கின்றன தங்கள் வல்லமையை நிரூபிக்க. பிரதான ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து, சகோதரரே என்று மிகவும் துடிச்சலான அழைப்பு. அன்றைய நாட்களில் புரட்சி என்பது சந்தேகமே இல்லை. மகா கனம் பொருந்திய மாண்புமிகு போன்ற பட்டங்களுக்கு உரியவர்களை தமக்கு சமமான மனிதராக மதிக்க பவுலுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? ஆவியானவர் அல்லவா? கனத்துக்குரியவர் தேவன் ஒருவரே. மகிமைக்கு உரியவர் ஒருவர் அவர்தான். நாம் அனைவரும் சகோதரர்கள்.
பவுல் தனது அனல் மொழியில் தீயையும் நீதியையும் ஆவியின் கனிகள் அந்நிய பாச இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை பற்றி அழகாக விவரிக்கிறார். இவரது உருமால்கள் கட்சிகளே அனல் கொண்ட போது சொல்வாய் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? அவரது சொல்வாய் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களின் கனம். காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களின் கனம். இவரது ஜெபத்தில் இணைந்தன சீலாவின் கரங்கள். திறக்கப்பட்டது சிறைச்சாலை கதவுகள். விசுவாசம் என்பதற்கு பவுல் கொடுக்கும் விளக்கம் தெளிவானது. அது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமே. உள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்ற குரலை கேட்ட சவுல் விரும்பினார், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவரே நீ யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்ற பதில். பணிந்தார் சவுல். உன்னதத்தின் வழிகாட்டுதலின்படி உலகை அசைக்கும் உருக்கு ஆயுதமாக மாறினர். சரித்திரத்தில் சித்திர சுவடுகளை பதிக்கும் சிற்ப வாழ்வை முன்வைத்து ரோமர், கொரிந்தியர் 1:2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், தெசலோனிக்கேயர் 1:2, தீமோத்தேயு 1:2, தீத்து, பிலமோன், எபிரேயர் என 14 நிருபங்களை எழுதினார். சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருக்குள் நாமும் வாழலாம் என் சொந்தங்களே. சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருக்குள் நாமும் வாழலாம் என் சொந்தங்களே. வாழ்விலும் அடிப்போரை சபிக்க கூடாது, ஜெபிக்க வேண்டும். நாளை அவர்கள் அதிகமாக அடிபடுவதற்கு முன்வரக்கூடும். ஒரு முறை கிறிஸ்து ஒளிக என்று எழுதியவர்கள் மறுமுறை அதே பேனா முனியால் உடலை கீறி கிறிஸ்துவுக்காக மரிக்க ஒப்பு கொடுத்த வரலாறுகள் நம் முன் காய்ந்து விடவில்லை இன்னும். நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொண்டிருந்த பவுல் எப்போதும் ஆயத்தமுள்ள போர் வீரனாகவே இருந்தார். சிறையாக்கப்பட ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டார். ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் இறுதி மூச்சு வரை அதனையே செய்து போராடி ஓடி முடித்தார். மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் பான பலியாக வார்க்கப்பட்டார். இது போல வாழ்விலும் சாவிலும் அவருக்காக வாழ நாமும் ஆயத்தமா என் அன்பு உறவுகளே. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இதை எழுதும் போது பவுலின் கைகளில் இரும்பு சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருந்தன. கால்கள் 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர் பெற்ற சந்தோஷம் மண்ணில் இருந்தல்ல, விண்ணில் இருந்து பெற்றதால் மென்மேலும் பெருகியது. சிறையிலும் சிறை பிடிக்க முடியாத சந்தோஷம் அல்லவா என் சொந்தங்களே? சிறையிலும் சிறை பிடிக்க முடியாத சந்தோஷம் அல்லவா என் சொந்தங்களே? சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நாமும் தயாரா என் உறவுகளே? சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நாமும் தயாரா என் சொந்தங்களே? நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நரகத்தை நடுங்க வைத்த நம்மை போன்ற பாடுள்ள மனிதனின் இறுதி வரிகள் இவை. கர்த்தரின் சுவிசேஷத்தை ஓயாமல் உரைத்த மனிதனின் தூரிகை வரிகள் இவை. தம்மை ஆட்கொண்டவருக்காக இறுதி மூச்சு வரை சுவாசிக்க துடித்த வீரனின் வெற்றி முழக்கம். விசுவாச கப்பல் ஒன்று
புறப்பட தயாராகிறது படைத்தவரிடம் புரிகிறது. மரண படுக்கையிலும் பவுல் என்னும் பகல் புன்னகைக்கிறதோ. மரண படுக்கையிலும் பவுல் என்னும் பகல் புன்னகைக்கிறதோ. இந்த அழகான உலகை ஆண்டவனிடம் அர்ப்பணிக்க வந்த சுற்றுலா பயணிகள் நாமும் ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். நாமும் ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். என் நினைவு மெல்ல மெல்ல என்னை விட்டு போகையிலும் கர்த்தாவே உம் பெயரை உச்சரிக்க செய்துவிடும் ஐயா. என் நினைவு மெல்ல மெல்ல என்னை விட்டு போகையிலும் கர்த்தாவே உம் பெயரை உச்சரிக்க செய்துவிடும் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள் அனைவருக்கும்.